Good morning students. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 9 பத்தி பார்க்க போறோம். சாப்டர் 9ல உங்களுக்கு எப்படி ஒரு கிரியேட்டிவ் சம்ஸ் எடுக்க போறாங்க. அந்த சம் எதை பேஸ் பண்ணி அதிகமா கேட்கலாம்ன்ற ஐடியா வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர் 9ல உங்களுக்கு எக்ஸசைஸ் 9.3ல ப்ராப்பர்ட்டிஸ் எழுதியிருப்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினைட் இன்டெக்ரல். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினைட் இன்டெக்ரல்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது கிரியேட்டிவா சம் நிறைய டெவலப் பண்ணலாம். அப்படி டெவலப் பண்ற கொஸ்டினை நீங்க எப்படி அப்ரோச் பண்ண போறீங்கன்றது இந்த வீடியோ வழியாக நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நான் இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு மட்டுமே இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். சரியா? சரி, இந்த வீடியோ என்ன சொல்லுது? இந்த வீடியோல இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு என்ன நம்ம பேச போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. நமக்கு இன்டகிரேஷன் -a to a f of x dx இருந்துச்சு அப்படின்னா, -a to a f of x dx இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, கொடுத்திருக்க இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸுக்கு பதிலா -x சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எனக்கு சேம் f of x வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் ஈவன் ஃபங்க்ஷன். இன்னொரு வாட்டி எக்ஸுக்கு பதிலா -x சப்ஸ்டிடியூட் பண்ணி அதே ஃபங்க்ஷன் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன். அப்படி ஈவன் ஃபங்க்ஷனா ஆயிடுச்சுன்னா -a to a இன்டெகிரல் வந்து 2 times of 0 to a மாறிடும். புரியுதா? செகண்ட், எக்ஸுக்கு பதிலா -x அப்ரோச் பண்ணி -f of x வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஆட் ஃபங்க்ஷன். அப்ப என்ன ஆகும்? என்டையர் இன்டெகிரல் வேல்யூவே 0ன்னு வந்துடும். புரியுதா? இது ஆட் ஆர் ஈவன் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டி. கொஸ்டின் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். -a -1 to 1 -π/2 π/2 -3 + 3 -2 + 2 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அப்ரோச் பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? f of x எக்ஸுக்கு பதிலா -x அப்ரோச் பண்ணி எனக்கு அதே ஃபங்க்ஷன் சேம் f of x வந்துருச்சுன்னா ஈவன் ஃபங்க்ஷன். கொடுத்திருக்க இன்டகிரேஷனை 2 times of 0 to a f of x dx எழுதணும். எக்ஸுக்கு பதிலா -x அப்ரோச் பண்ணி ஃபங்க்ஷனே -f of x வந்துச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷன். therefore என்டையர் இன்டெகிரல் வேல்யூ 0. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. -1 to +1 கொஸ்டின் f of x இது. இப்போ நான் என்ன சொன்னேன்? இது ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டு எக்ஸுக்கு பதிலா -x அப்ரோச் பண்ணும். எக்ஸுக்கு பதிலா -x, எக்ஸுக்கு பதிலா -x. நல்லா கவனிங்க. -x to the power 17 -x power 17 சம் நம்பர் பவர் 17. அப்ப இது இப்படி எடுங்க. -1 power 17 எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இது ஆட் நம்பர். ஆட் நம்பர் என்ன? இட் பிகம் 0, இட் பிகம் -1. கரெக்டா? ஸோ -x power 17 வந்து -x power 17 வந்துடும். cos of -x power 4 இருக்கு. cos of -x power 4. அப்ப டைரக்டா நீங்க என்ன எழுதலாம்? பாசிட்டிவா எழுதலாம். இன்னொன்னு cos of -θ = cos θ. ஏன்னா இது ஈவன் ஃபங்க்ஷன். இது ஈவன் ஃபங்க்ஷன். cos இங்க 4 தூக்கிட்டு வெறும் x ன்னு இருந்தா கூட உங்களுக்கு என்ன வரும்? பாசிட்டிவா தான் வரும். because the reason cos θ. சரியா? சரி, இங்க பாருங்க. -x to the power 17 -x power 17 cos power 4 -x வந்து என்னவா மாறிச்சு? cos 4x. ஏன்? ரீசன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இல்ல -x to the power 4 போட்டாலும் உங்களுக்கு என்ன வந்துரும்? ஈவனா வந்துரும், பாசிட்டிவா மாறிடும். therefore நான் கொடுத்திருக்க ஃபங்க்ஷனுக்கு -x அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி வருது? -f of x வந்துச்சு. therefore ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன்னா என்டையர் இன்டெகிரல் வேல்யூ 0. -x அப்ரோச் பண்ணி -f of x வந்துச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷன். அப்படி வந்துச்சுன்னா என்டையர் இன்டெகிரல் வேல்யூ 0. அப்ப இதோட வேல்யூ வந்து 0ன்னு இருக்கும். ஸோ இது மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு எதில் எடுக்கலாம்னா 1 வேர்ட் எடுக்கலாம். கிரியேட்டிவ் 1 வேர்ட்ஸ்ல எடுக்கலாம். சம்டைம்ஸ் ரொம்ப ரேரா 2 மார்க் கேட்பாங்க. சரியா? இப்போ இது ஈவனா மாறினா மட்டும்தான் உங்களுக்கு 3 மார்க் அண்ட் 2 மார்க்கா கன்வே ஆகும் கொஸ்டின் பேப்பர் கிரியேட்டிவா. சரியா? கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் இது ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். தனித்தனியா ஆட் ஃபங்க்ஷனுக்கும் ஈவன் ஃபங்க்ஷனுக்கும் நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கேன். நீங்க அதை பார்க்கலாம். சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. -a to a ஏன்னா -π/4 to π/4 கொஸ்டின் sin ஸ்கொயர் dx. சரியா? கவனிங்க. இது வந்து என்னோட f of x. f of x sin ஸ்கொயர் x எப்படி எழுதலாம்? sin x the whole square எழுதலாம். என்ன கண்டிஷன்? எக்ஸுக்கு பதிலாக -x அப்ரோச் பண்ணா, எக்ஸுக்கு பதிலாக -x போட்டோம்னா
இது என்னவா மாறுது மைனஸ் சைன் எக்ஸ் ஸ்கொயர்டா மாறிடுது. அப்ப இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ் இன்டூ minus sin x into minus sin x. இப்போ minus minus it become positive. அப்போ எனக்கு என்ன வந்து sin squared x which means என்ன same f of x வந்துருச்சு. இப்போ same f of x வந்துச்சுன்னா it's a even function. Even function என்ன மாத்தணும் integration 2 times of 0 to a f of x dx அப்படின்னு இதை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். அப்போ இந்த கொஸ்டின் என்னவா மாறும் மைனஸ் a to a வந்து 2 times of 0 to a f of x. ஓகேவா? இதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணணும். எப்படி sin squared x trigonometry ஃபார்முலா என்ன 1 minus cos 2x by 2. cos squared ஆச்சுன்னா இங்க பிளஸ் வந்துரும். ஓகேவா? 1 minus cos 2x by 2 என்ன மாத்தணும் given term f of x ல minus x அப்ரோச் பண்ணும்போது எனக்கு அதே ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இட்ஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனா கண்டிஷன் என்ன 2 times of integral 0 to a ன்னு எழுதணும். so 2 times of integral 0 to a ஏன் minus a to a வந்து 0 to a வா மாறும் whenever even function மாறிடுச்சு அப்படின்னா. ஓகேவா? sin squared x by formula 1 minus cos 2x by 2 trigonometry formula cos square னா இங்க பிளஸ் வந்துரும். ஓகே? இப்போ 2 வெளில இருக்கு. இதை எப்படி எழுதலாம் 1 by 2 ன்னு எழுதலாம் minus cos 2x by 2 ன்னு எழுதலாம் dx எழுதலாம். இதை டைரக்டா இன்டெகிரேட் பண்ணுங்க. இங்க எதுவுமே இல்ல கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்டெகிரேட் பண்ணா x by 2 லிமிட் 0 to pi by 4 minus cos 2x பண்ணா cos 2x இன்டெகிரேட் பண்ணா sin 2x டிவைட் பை 2 ஆல்ரெடி இங்க ஒரு 2 இருக்கு and lower limit and upper limit. அப்படியே இங்க வாங்க இந்த 2 அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் x க்கு upper limit approach பண்றேன் pi by 4 by 2 lower limit x க்கு 0 போட்டா 0 minus sin 2x upper limit pi by 4 x க்கு பதிலா pi by 4 போட்டுட்டேன் டிவைட் பை 2 into 2 அப்படியே இருக்கு minus of lower limit sin 0 0 sin n pi equal to 0. okay sin n pi equal to 0 என்னக்கு நீங்க எந்த வேல்யூ போட்டாலும் உங்களுக்கு 0 வந்துரும். பட் cos n pi ன்னு வந்துருச்சுன்னா minus 1 to the power n. ஓகே இது வந்து ஜெனரல் ஃபார்மேட். இப்போ இங்க வாங்க இந்த 4 வந்து கீழே இறங்கிடுமா 4 2s are 8 ன்னு இங்க கன்வே ஆயிரும் 0 0 மைனஸ் அப்படியே இருக்கும். இந்த 2 4ல அடிங்க அப்ப இது pi by 2 ஆ மாறிடும் 2 2s are 4 sin 0 0 0 ன்னு வந்துரும். இது சிம்பிளிஃபை பண்ணா pi by 8 minus sin pi by 2 divide by 4 sin pi by 2 sin pi by 2 னா என்ன மீனிங் sin 90 டிகிரி sin 90 டிகிரியோட வேல்யூ வந்து 1 கரெக்ட்டா. இப்ப pi by 8 minus 1 by 4 ன்னு இருக்கு. இந்த 2 இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க இந்த 2 இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க 2 pi by 8 minus 2 by 4 இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுக்கலாம் இல்ல டைரக்டா அடிக்கலாம். இப்போ இத அடிச்சீங்கன்னா நாங்க 4 ன்னு வந்துரும். இது 1 by 2 ன்னு வந்துரும். இது வந்து என்னது 1 2s are 2 4 2s are therefore is answer. இப்போ என்ன கன்வே பண்ண வரேன் அப்படின்னா given integral minus a to a f of x dx ன்னு இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ரோச் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் x க்கு பதிலா minus x போட்டு அதே ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா ஈவனா மாதிரி இன்டெகிரல்ல 2 times of 0 to a f of x ஆ மாத்திடணும். ஆனா f க்கு minus x அப்ரோச் பண்ணும்போது minus f of x ன்னு வந்துச்சுன்னா இட்ஸ் ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனை டைரக்டா என்ன பண்ணணும் 0 அப்ரோச் பண்ணிடணும். இதுதான் இது ரெண்டுத்துக்கு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ஆட் ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஈவன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். சரியா? ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு எக்ஸாம்பிள் ஃபார் ஆட் ஃபங்க்ஷன். ஓகே கவனிங்க கொஸ்டின் என்ன -1 to 1 minus a to a அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி அப்ரோச் பண்ணணும். அந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது ஃபங்க்ஷன்ல எக்ஸுக்கு பதிலா நீங்க மைனஸ் எக்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அது உங்களுக்கு டைரக்டா என்ன வருதுன்னு செக் பண்ணணும். என்ன வருது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா ஈவனா மாறிடும். மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா ஆடா மாறிடும். அப்ப ஆடா மாறுச்சுன்னா 0 ஈவனா மாறும்போது நீங்க என்ன பண்ணணும் 2 times of 0 to a f of x ன்னு எழுதணும். இதுதான் கதை. சரியா? பண்ணலாம் வாங்க. கொடுத்த கொஸ்டினை நீங்க என்ன பண்றீங்க அப்படியே f of x ன்னு எழுதுறீங்க. மைனஸ் எக்ஸ் எக்ஸ்க்கு பதிலா அப்ரோச் பண்றோம். மைனஸ் எக்ஸ் பவர் 15 வந்து ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா உங்களுக்கு மைனஸ் எக்ஸ் பவர் 15 தான் வரும். கரெக்டா? காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஞாபகம் இருக்கா? காஸ் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா ஆல்வேஸ் ஈவன் ஃபங்க்ஷன். சைன் மைனஸ் தீட்டா சைன் தீட்டா அதனால இது ஆட் ஃபங்க்ஷனா மாறும். ஆனா சைன்ல வந்து சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும்போது ஆர் எக்ஸ் வரும்போது தீட்டாக்கு வந்து எக்ஸ்னே வச்சுக்கிறேன். எக்ஸுக்கு வந்து மைனஸ் எக்ஸ் அப்ரோச் பண்றீங்கன்னா இது 2 டைம்ஸா இருக்கனால இது ஈவனா மாறிடும் ஸ்கொயர் பண்ணும்போது.
காசுக்கு ஆடு ஈவன் எது வந்தாலுமே உங்களுக்கு டைரக்டா இது ஈவன் ஃபங்க்ஷன். புரியுதா? ஓகே. இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா பை தி கண்டிஷன் ஈவன் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ். அப்போ இது என்ன வந்துருச்சு? மைனஸ் தூக்கி வெளில போடுங்க. எக்ஸ் டு தி பவர் 15 காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இது எப்படி இருக்கு? மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்கு. கிவன் டேர்ம்ல எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்ரோச் பண்ணி எனக்கு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துச்சுன்னா என்டையர் டேர்ம் வேல்யூ 0. என்டையர் டேர்ம் வேல்யூ 0. ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. -1 to 1. இந்த கொஸ்டின் எப்படி வேணா மாத்தலாம். இப்போ இதுக்கு லிமிட் வந்து -π/4 போடுறாங்களாம். இங்கே பாசிட்டிவ் π/4 வரும். இல்ல இங்க என்ன 2 போடலாம், இங்க -2 போடலாம், இங்க 3 போடலாம், இங்க -3 போடலாம், இங்க -4 போடலாம், இங்க 4 போடலாம். புரியுதா என்ன சொல்ல வரேன்? -8 பாசிட்டிவேவா இருந்துச்சுன்னா நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி அப்ரோச் பண்ணணும். இங்க வாங்க. sin power 5. sin power 5னா கிவன் ஃபங்க்ஷன் அப்படியே எடுத்து எழுதுவீங்களா? sin power 5x xக்கு பதிலா என்ன அப்ரோச் பண்றீங்க? -x. xக்கு பதிலா -x. ஏன்னா ஃபங்க்ஷன்ல xக்கு பதிலா -x போடணும். இப்ப sin power 5 sin power 6 ஆன்சா ஈவனா மாறிடும். சரியா? sin power 6னா ஈவன். பட் sin power ஆட் நம்பரா இருக்கனால -sin x. cos ஆல்வேஸ் ஈவன் ஃபங்க்ஷன். டைரக்டா நீங்க cos θன்னு எழுதிட்டீங்கன்னா இது எப்படி இருக்கு? minus of f of x. minus of f of x வந்துச்சுன்னா entire integral value becomes 0. 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 புரியுதா? நெக்ஸ்ட் இங்க வாங்க. x cube sin 4 இத f of x ன்னு எடுக்கலாம். லிமிட் எப்படி இருக்கு? -a to a. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி அப்ரோச் பண்ணும். f of x கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் எழுதுறோம். x க்கு பதிலா -x போடுறோம், x க்கு பதிலா -x போடுறோம். -x to the power odd number -x. sin power 4 -x 4 இருக்கு. அப்ப அது ஈவனா மாறிடும். அப்ப sin மைனஸ் இது எப்படி மாறும்? sin power 4 -x னா இது எப்படி எழுதலாம் நீங்க? sin minus of x whole power 4 எழுதலாம். இது 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா பாசிட்டிவ் வந்துரும். ஏன்? நெகட்டிவ் 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 பாசிட்டிவ். சரியா? அதனால இது பாசிட்டிவ். -x அப்ரோச் பண்ணும்போது minus of f of x ன்னு வந்துருச்சு. therefore it's a odd function. given entire integral value becomes 0 becomes 0 becomes 0 becomes 0. சரியா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க. -π/2 π/2 or -1 to 1 or -log 2 log 2 இப்படி வேணா எடுக்கலாம் क्वेश्चन. இப்போ இதுக்கு பதிலா என்ன லிமிட் கொடுக்கலாம்? log 2 -log 2. இதுக்கு பதிலா என்ன லிமிட் கொடுக்கலாம்? log 2. இதுக்கு பதிலா என்ன கொடுக்கலாம்? e power x ன்னு கொடுக்கலாம். இதுக்கு பதிலா என்ன கொடுக்கலாம்? e power -x. क्वेश्चन எப்படி வேணா அவங்க கிரியேட் பண்ணலாம். நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா -x போட்டீங்கன்னா x to the power cube odd number minus value exist ஆகும். இங்க e power sin squared sin squared என்னவா மாறிடுது? உங்களுக்கு odd number வந்து ஈவனா மாறிடும். அப்ப ஈவன் ஃபங்க்ஷனா மாறிடும். இது மைனஸ், இது minus of x cube, இது ஈவன் ஃபங்க்ஷன். இது என்ன? நம்ம எடுத்த f of x. அப்ப x க்கு பதிலா -x அப்ரோச் பண்ணும்போது -f of x ன்னு வந்துருச்சு அப்படின்னா it is called as odd function. odd function னா இந்த entire value becomes 0. entire value becomes 0. entire value becomes 0. புரிஞ்சுதா? ஓகே. சரி, இப்படி எல்லாம் கொடுத்தா ஈஸியா போட்டுறாங்களே, ஒருவேளை லாக்ல கொடுத்தா எப்படி பண்ண போறீங்க? அதுக்காக ஒரு 2 எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதை பார்க்க போறோம். சரியா? ஓகே. ஹைலைட் என்ன? உங்களுக்கு கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ல f of x -f of x அப்ரோச் பண்ணும்போது -x அப்ரோச் பண்ணும்போது -f of x ன்னு வந்துருச்சுன்னா இட்ஸ் ஆட் ஃபங்க்ஷன். இட் பிகம்ஸ் 0. ஆனா பாசிட்டிவ் f of x ன்னு வந்துச்சுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷனா மாறிடும். அதுக்கு இப்போ என்ன பண்ண போறோம்? லிசன் கைஸ். ஓகே. இந்த கொஸ்டினை பாருங்க. -π/2 to positive π/2. கொஸ்டின் என்ன? log of px square plus qx plus r px square minus qx plus r. சரியா? இப்படி இருக்கு. நான் என்ன சொன்னேன்? எப்பெல்லாம் -a to a ஃபங்க்ஷன் இருக்கோ நீங்க என்ன பண்ணணும்? இதை ஃபங்க்ஷன் f of x ன்னு எழுதணும். x க்கு பதிலா என்ன பண்ணணும்? -x பண்ணணும். x க்கு பதிலா -x, x க்கு பதிலா -x, x க்கு பதிலா -x, x க்கு பதிலா -x அப்ரோச் பண்ணக்கு அப்புறம் இது வந்து -x² பாசிட்டிவ். இங்க -x மைனஸ் இங்க வந்துச்சுன்னா இது மைனஸா மாறிடும். இது -x² பாசிட்டிவ்.
மைனஸ் மைனஸ் பிளஸ் வந்துருச்சு. அப்ப இந்த டேர்ம்ல மைனஸ் எக்ஸ் போட்டனா எனக்கு என்னன்னு கிடைக்குது, இந்த டேர்ம் கிடைச்சிருச்சு. ஓகேவா? இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ரோச் பண்ணுவோம். அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா log of a by b னா minus log b by a ன்னு எழுதலாம். log of a by b னா minus log of b by a ன்னு எழுதலாம். இங்க பாருங்க, இது log, இது a by b. அப்ப என்ன பண்ணலாம், minus log b by a ன்னு எழுதலாம். இது a by b ன்னு இருக்கு, minus log of b by a ன்னு எழுதலாம். ஏன் எழுதுறேன், மைனஸ் ஆஃப் லாக் b by a னா இது என்னது, என்னோட f of x, கரெக்டா? அப்ப மைனஸ் ஆஃப் f of x வந்துருச்சு. எப்பெல்லாம் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு மைனஸ் ஆஃப் f of x வருதோ, என்டையர் இன்டெகிரல் இஸ் ஆட் ஃபங்க்ஷன், இட் பிகம் 0, இட் பிகம் 0 0 0. புரிஞ்சுதா, கிளியரா இந்த கொஸ்டின்? ஓகே, அதே மாதிரி இந்த கொஸ்டினை கவனிங்க, லிசன். minus a to a log given function f of x ன்னு எழுதலாம். அப்ப x க்கு பதிலா நான் minus x போடுறேன், x க்கு பதிலா minus x, ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்கு. ஓகே, x க்கு பதிலா minus x, x க்கு பதிலா minus x. இப்போ இது என்ன ஆகும், மைனஸ் மைனஸ் பிளஸ், பிளஸ் மைனஸ் மைனஸ். இது எப்படி இருக்கு, அதே ப்ராப்பர்ட்டி log a by b equal to minus of log b by a. அப்ப இது திருப்பி எழுதினா மைனஸ் போடலாம். இப்போ மைனஸ் ஆஃப் log இந்த டேர்ம் வருது, இது வந்து என்ன, என்னோட f of x, மைனஸ் ஆஃப் f of x. இப்போ x க்கு பதிலா மைனஸ் x போடும்போது எனக்கு மைனஸ் ஆஃப் f of x வந்துச்சுன்னா இட் இஸ் ஏ ஆட் ஃபங்க்ஷன். அப்ப என்ன, என்டையர் இன்டெகிரல் வேல்யூ பிகம் 0, என்டையர் இன்டெகிரல் வேல்யூ பிகம் 0. புரிஞ்சுதா, ஆட் ஃபங்க்ஷனா இட் பிகம் 0. இப்போ ஈவன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம எழுத போறோம், சரியா? இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்க, 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஹைலி சான்சஸ் இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 3 மார்க்ஸ்ல உங்களுக்கு எடுக்கலாம். கிரியேட்டிவ் 3 மார்க்ஸா உங்களுக்கு எடுக்கலாம் இது மாதிரி கொஸ்டின்ஸ். ஓகே, லிசன் கைஸ். இப்போ பாருங்க, இவ்வளவு நேரம் நம்ம எதுக்கு போட்டோம், ஆட் ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா நமக்கு மைனஸ் ஆஃப் f of x வந்துருச்சு. இப்போ பாருங்களேன், given ஃபங்க்ஷன்ல எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டு எனக்கு அதே f of x வந்துச்சுன்னா இட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ என்ன பண்ணும், என்டையர் இன்டெகிரல் வேல்யூ 2 times of 0 to a f of x dx ன்னு எழுதிடணும். ஓகே, கொஸ்டின் பாருங்க, -1 +1, அப்போ -a to a இருக்கா, இது f of x f of x எடுத்து எழுதியாச்சு. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் எழுதுறேன், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் எழுதுறேன். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் எழுதும் போது இது வந்து மாடுக்குள்ள இருக்கு, மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் எக்ஸ். ஓகே, இப்போ இது என்ன ஆகும், e பவர் mod x and f of x வந்துடும். கிளியரா? இப்போ இது என்ன ஆயிடுச்சு, which is minus x போட்டா எனக்கு f of x வந்துருச்சு. அப்போ f of x வந்துருச்சுன்னா it is a even function. even function என்ன கதை, 2 times of 0 to a f of x dx எழுதணும். 2 0 to a வந்து 1, 0 to 1 e பவர் mod x dx. 2 mod x வந்து நீங்க x ன்னு எழுதலாம். நீங்க கேட்கலாம், நம்ம வந்து mod x வந்து எப்படி படிப்போம், பாசிட்டிவ் x and மைனஸ் x ன்னு படிப்போமே. ஓகே, இதே கதை இங்க போய் போடுங்க, e பவர் x e பவர் மைனஸ் x ன்னு போடுங்க. ஓகேவா? இப்ப x க்கு பதிலா நான் இங்க மைனஸ் x போட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபங்க்ஷன் என்ன வரும், மைனஸ் ஆஃப் f of x ன்னு வந்துரும். அப்ப it becomes 0, ஆட் ஃபங்க்ஷன். இப்ப செகண்ட் கேட்டகரி என்ன, இதுக்கு mod x க்கு x க்கு பதிலா மைனஸ் x ன்னு அப்ரோச் பண்ணா e பவர் மைனஸ் ஆர் 0. இங்க மைனஸ் x போட்டா எனக்கு என்ன வரும், e பவர் பிளஸ் x ன்னு வந்துரும். ஓகே, சோ e பவர் mod x வந்து e பவர் x dx ன்னு எழுதிட்டீங்க, 0 to 1 பாசிட்டிவ் இன்டர்வல்ல. இப்போ இத டைரக்டா இன்டகிரேட் பண்ணுங்க, e பவர் x இன்டகிரேஷன், அப்பர் லிமிட் 1 லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் e பவர் x 1 போடுங்க, லோவர் லிமிட் 0. 2 into e power 1 e, anything power 0 1, so e power 0 1, therefore answer exist ஆகும். எப்பெல்லாம் ஃபங்க்ஷன் f of minus x அப்ரோச் பண்ணி பாசிட்டிவ் f of x ன்னு வந்துருச்சு, மைனஸ் x பண்ணும்போது f of x சேம் ஃபங்க்ஷனே வந்துருச்சுன்னா ஈவன் ஃபங்க்ஷனா மாறிடும். ஈவன் ஃபங்க்ஷன் வந்து வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், ஆட் ஃபங்க்ஷன் வந்து 0ன்னு வந்துடும். கிளியரா? ஓகே, அடுத்து இந்த क्वेश्चन பாருங்க, இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஓகே,
கொஸ்டின் என்ன, மைனஸ் ஏ டு ஏ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, மாட் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க, இது எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருங்க, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுங்க, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுங்க, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுறோம். ஏன் போடுறோம், மைனஸ் ஏ டு ஏன்னு இருக்கு ஃபங்க்ஷன். போட்டிங்கன்னா என்ன, மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதலாமா? அப்போ இது எக்ஸா மாறுமா, இது பாசிட்டிவ் எக்ஸா மாறுமா? மைனஸ் எக்ஸ் அப்ரோச் பண்ணால் எனக்கு என்ன வருது, பாசிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ். தேர்ஃபோர் இட்ஸ் ஈவன் ஃபங்க்ஷன். இன்டெக்ரல் எப்படி மாற்றணும், 2 டைம்ஸ் ஆஃப் 0 to a f of x dx மாற்றணும். 2 0 to a வந்து என்ன, பை பை 2. 2 டைம்ஸ் ஆஃப் இது 2 டைம்ஸ் ஆஃப் sin x வந்து given ஃபங்க்ஷன். எடுத்து அப்படியே எழுதுங்க. இப்போ 2 mod sin x வந்து நீங்கள் பாசிட்டிவ் எக்ஸ்னு எழுதலாம், இதை பாசிட்டிவ் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டாக பிரிச்சுக்கிறீங்களேன், 2 இன்டூ இந்த டேர்ம் ப்ளஸ் 2 இன்டூ இந்த டேர்ம். ஏன், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸில் தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இன்டகிரேஷன் ஆஃப் சம் a to b f of x plus g of x ன்னு இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி எழுதலாம், a to b f of x plus a to b g of x. சேர்த்தும் பண்ணலாம், தனித்தனியாக பிரித்து போட்டு இன்டெகிரேட் பண்ணலாம், அவ்வளோதான் கதை. அது நான் என்ன பண்ணுறேன், தனித்தனியாக போட்டுக்கிட்டேன், ஏன்னா லிமிட் அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக போட்டுக்கலாமே அதுக்காக. சரி, தனித்தனியாக போடுங்க, தனித்தனியாக ப்ளஸ் பண்ணிவிட்டு இதை டேட்டா இன்டெகிரேட் பண்ணுங்க. 2 கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 2 4 ஆயிரும். இன்டெகிரேஷன் ஆஃப் sin x மைனஸ் காஸ் எக்ஸ், டிஃபரன்சியேஷனும் இன்டெகிரேஷனும் குழப்பிடக்கூடாது. இங்கே sin x பண்ண இன்டெகிரேஷனில் மைனஸ் காஸ் எக்ஸ் வரும், அங்கே காஸில் பண்ணால் தான் வரும். சரியா, இப்போ sin x அப்பர் லிமிட், லோவர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் அப்படியே எழுதுங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் பிகம் sin x, லோவர் லிமிட் அப்பர் லிமிட், இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கிறோங்க. அப்பர் லிமிட் என்ன, பை பை 2 மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட் ப்ளஸ் 2 sin upper limit pi by 2 minus of lower limit sin 0 cos 90 0 but cos 0 1 இது 1 minus 1 minus plus ஆ மாறிரும் plus 2 sin 90 1 sin 0 0 இங்க என்ன இருக்கு minus 0 plus 1 அப்போ 1 4s are 4 2 1s are 2 which is equal to 6. கிளியரா, எப்பெல்லாம் ஈவன் ஃபங்க்ஷன் வருதோ அப்பெல்லாம் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க, இது கொஞ்சம் நல்லா இதே மாதிரி சம்மனா கேட்கலாம். ஏன் கேட்கலான்னா இங்கே பாருங்க, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். மைனஸ் ஏ டு ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் காஸ் 2x by 2 dxன்னு இருக்கு. நமக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா படிக்கணும் இதில் கொஞ்சம், அப்போ தான் வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா, ஏன் படிக்கணுங்கிற ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் நான். உங்களுக்கு வந்து 2023 கொஸ்டின் பேப்பர் 2023 பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் கிரியேட்டிவ் ஒன் வேர்டில் உங்கள் ஆத்தர் எப்படி எடுத்துக்காரு தெரியுமா, சம் லாக் டு இங்கே சம் வேல்யூ ஏதோ ஒன்று கொடுத்துட்டாரு, லாக் ஆஃப் இல்ல இன்டகிரேஷன் ஆஃப் tan x கேட்டார். இது வந்து சம் மோர் 4 இன்டெகிரல் ஃபார்முலா log tan x, இன்டகிரேஷன் ஆஃப் tan x வந்து log ஃபார்முலா படி cos x ன்னு எழுதுவீங்க, மைனஸ் log cos x ன்னு எழுதுவீங்க, இல்லை சீக்கிரம் எழுதலாம். இதுக்கு அப்பர் அண்ட் லோவர் லிமிட் அப்ரோச் பண்ணணும். இது நார்மல் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை ஒன் வேர்டா கேட்டுட்டார், லிமிட் அப்ரோச் பண்ணுங்க. 2023 கொஸ்டின் பேப்பர்ல கிரியேட்டிவ் ஒன் வேர்டு. அது ஏன் 2023 கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் இதுனா 7 ஒன் வேர்டு வந்து கிரியேட்டிவா எடுத்துட்டாரு. ஒரு 5 மார்க்கும் கிரியேட்டிவா கேட்டாங்க, ரெண்டு ஆப்ஷனும். ஒன்னு வந்து log x by xக்கு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிங்க, இன்னொன்று வந்து ஒரு எலிப்ஸுக்கு ஸ்ட்ரைட் லைன் பாஸ் ஆச்சுன்னா ஏரியா என்ன. இது ரெண்டுமே கிரியேட்டிவ். 2 மார்க் தெரியுமா, சாப்டர் 2ல எடுத்துட்டாரு, சாப்டர் 3ல எடுத்தாரு. இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரேஷனல் நம்பர் ப்ரூவ் பண்ணணும். சாப்டர் 2ல e power i theta a plus ip ஃபார்முலாக்கு எழுதணும். இதுதான் கிரியேட்டிவ் சம். சரி, நம்ம கொஞ்சம் இங்கே வந்துடலாம். 1 minus of cos 2x ஃபார்முலா, நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி 1 minus cos 2x ஃபார்முலா 2 sin square x. அப்ப இது என்ன ஆகும், இதுக்கு பதிலா sin square x ன்னு அப்ரோச் பண்ணோம். 2 2 கேன்சல். root of sin square x dx வந்து mod sin x. ஏன் நான் ரெண்டா எழுதலாம்ல, ரெண்டா எழுதலாம்னா மீனிங் என்ன, sin x பிளஸ் ஆர் மைனஸ் sin x வருமா ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது. ஒன்னு வந்து பிளஸ் sin x, இன்னொன்னு வந்து மைனஸ் sin x. இது ரெண்டுமே ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறங்க. நான் எக்ஸுக்கு போய் மைனஸ் எக்ஸ் அப்ரோச் பண்ண இது என்ன ஆகும், மைனஸ் எக்ஸ் ஈவன் ஃபங்க்ஷனா மாறி ஆடா மாறி 0 வந்துடும். இங்க மைனஸ் எக்ஸ் போட்டா எனக்கு இது பாசிட்டிவா மாறிடும். அதனால நான் டைரக்டா மாட் சைன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மாட் சைன் எக்ஸ் எடுத்துக்கிட்டேன், பாசிட்டிவா எடுத்துக்கிட்டேன். சரியா, இப்போ இங்க போய் எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் அப்ரோச் பண்ணுங்க, மாட் சைன் எக்ஸ் அதே ஃபங்க்ஷன் வந்துருச்சு. கரெக்டா, அதே ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், மைனஸ் a to a f of x dx 2 times of 0 to a f of x dx எழுதணும். ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால மாட் சைன் எக்ஸ் சைன் எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். sin x இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் எக்ஸ். அப்பர் அண்ட் லோவர் லிமிட் அப்ரோச் பண்ணுங்க. பை பை 2 மைனஸ் காஸ் 0, பை பை 2 அப்பர் லிமிட், லோவர் லிமிட் 0, காஸ் 90 0 பட் காஸ் 0 1 மைனஸ் 1. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் 2 இருக்கா, இந்த மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 பிகம் பாசிட்டிவ் 2. கிளியரா, அப்ப
9.3ல இது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இது, நாளைக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி போடுவேன். மொத்தம் 1 2 3 4 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹிண்டா படிக்கணும். நான் அதையும் உங்களுக்கு போடுறேன், நீங்க பாருங்க. ஸோ ஒரு கிரியேட்டிவ் சம்மை இப்படிதான் உங்களுக்கு வரும், இப்படிதான் நீங்க அப்ரோச் பண்றது ஒரு ஐடியா இந்த வீடியோல கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க நிறைய பார்க்கலாம். என்னோட யூடியூப் சேனல் லவ் யூ லாரன்ஸ். உங்களோட ஆதரவு ரொம்ப வேணும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நல்லா எழுதுங்க. தேங்க்யூ.